ஹாய்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அண்ட் வார எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பை த வே, நான் ஷோபநாத் ரோசைரோ, ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் புல்குனர். அந்த வகையிலடா நம்மளோட சில விஷயங்களை நான் டிஸ்கஸ் பண்ண கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு இந்த வீடியோவில். நம்மளோட ஃபைனல் எக்ஸாமில் வந்து 4வது ஆர்கானிக் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கூடுதலான டைமை ஸ்பெண்ட் பண்ணி கூடுதலான பிழைகளை எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். நீங்கள் மற்ற ஸ்ட்ரக்சர்லாம் குயிக்காக செஞ்சாலுன்னா அந்த 4வது ஸ்ட்ரக்சர்களை வந்து சில சூத்திரங்களை கட்டமைப்புகளை கீறி ஒன்றோடு கொள்ளி கொஞ்சம் கஷ்டமாக வரக்கூடிய ஒரு பாடமாக தான் வந்து அந்த ஆர்கானிக்கில் அந்த ஸ்ட்ரக்சர்ன்றது இருந்து கொண்டு இருக்குது. ஸோ நான் அதை வந்து எப்படி நான் வந்து ஓவர் கம் பண்ணி இந்த ஆர்கானிக்கில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய வகையில் என்னை தயார்படுத்தி கொண்டு என்னென்ன டெக்னிக்குகளை என்னென்ன செக்ஷனை நான் வந்து அதில் வந்து கிளியர் ஆக்கி அந்த ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு முறைக்கு நான் வந்தேன்ற விஷயத்தை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆர்கானிக்கை பொறுத்தவரையில் வந்து நிறைய சின்ன சின்ன செக்ஷன்கள் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து நாம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செக்ஷனை நாம் கருத்தில் எடுக்கணும். அது என்னன்னு சொன்னால் ஒட்சிசனை கொண்ட சேர்வைகள். இது படிச்சிருந்தீங்களாடா? படிச்சிருப்பீங்க. ஒட்சிசனை கொண்ட சேதன சேர்வைகள். இந்த ஆக்சிஜனை கொண்ட சேர்வைதான் வந்து ஆர்கானிக்ல வந்து அந்த அதாவது ஆர்கானிக்ல நம்முடைய ஃபைனல் எக்ஸாம் கேள்வி வருது. அதில் ஒரு முக்கியமான ஒரு கோர் என்று சொல்றது வந்து இவர் தான். சரியா? இவர் தான் வந்து மிகவும் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல இருக்கிறார். ஸோ இவரில் இருக்கிற வந்து ஒவ்வொரு அதாவது 3 செல்கள் இருக்கிறார். அதை வந்து நாம் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நம்மளுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அந்த ஆர்கானிக்ல வர ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸையை வந்து நம்மளால ஈஸியாக ட்ராக் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஓகே, இப்போ இந்த ஆக்சிஜனை கொண்ட சேர்வைகள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கிறா, நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே வருது. அப்போ நாம் எதை முதலாக வந்து கருத்தில் எடுக்கணும் விஷயத்தை பார்ப்போம். நம்மளுக்கு தேவை 3 விஷயம் தான். இதில் என்னென்னு பார்ப்போமா? முதலாவது வந்து நீங்கள் படித்த ஓர்டர் தான். முதலாவது வந்து அல்கஹால்கள் படிச்சிருப்பீங்க. அல்கஹால்ற வகைகள் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க என்னடா. 2வது விஷயம் வந்து என்னது? அல்கஹாலுக்கு அப்புறம் என்ன படிச்சீங்க? கார்பனை சேர்வைகள். கார்பனை சேர்வைகள் சொல்லி கார்பனை சேர்வைகள் 2 விஷயம் இருக்கு, தெரியுமாடா? ஞாபகம் இருக்குதா? நான் பிரேக்கெட்டுக்குள்ள எழுதுறேன். ஆல்டிஹைட். அடுத்த விஷயம் என்ன? கீட்டோன். ஓகே, பார்ப்போம் ஒன்னோட பார்ப்போம் நாம. சரியா? 3வது முக்கியமான விஷயம் என்னது? நம்மளோட 3 விஷயம் தான் நான் முக்கியமாக சொல்றேன், மற்றது முக்கியம்தான். அது என்னது? 4வது வர கார்பாக்சிலிக் அமிலத்திலிருந்து வர போறார்கள். அப்போ நம்ம கார்பாக்சிலிக் அமிலத்தை மட்டுமே பார்ப்போமே. கார்பாக்சிலிக் அமிலங்கள். இந்த 3 விஷயங்கள் தான் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்? ஒரு முக்கியமான ஒரு ஆக்சிஜனை கொண்டு சேர்வையில் நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விடயங்களா இருக்கும். சரியா? இப்ப அதுல நம்ம பார்ப்போம். அல்கஹால் என்னடா? அல்கஹால் சொன்னா என்ன நம்மளுக்கு தெரியும். அல்கைல் கூட்டத்தோட ஒரு OH கூட்டம் வந்து என்ன அல்கஹால்னு சொல்லுவோம். கார்பனை சேர்வைன்னு சொல்லி ஆல்டிஹைட் கீட்டோன் தானே வரப்போகுது. அதாவது அல்கைல் கூட்டத்தோட வர C டபுள் பண்டோ ஒரு கார்பனோட ஒரு ஹைட்ரஜனோ அதாவது இன்னொரு அல்கைல் கூட்டம் இருந்துச்சுன்னா அது கார்பனைல் சேர்வையாக இருக்கும். ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? ஆல்டிஹைடாக இருக்கும். இன்னொரு R கூட்டம் இருக்கும்னு சொன்னால் கீட்டோனா இருக்கும். இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க நீடா. ஓகே, அது கார்பாக்சிலிக் அமிலம்னா என்ன? கூச் வர என்ன? R C டபுள் பண்டோ OH. அதாவது நம்ம C டபுள் OH கூச்சன்னு சொல்லி அது. இப்போ இந்த 3 விஷயங்களுக்குள்ளான் வந்து ஒரு மெட்டரை ஒடிஞ்சிருக்குது. சரியா? ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்ன விஷயம்னு சொன்னால் இவற்றுக்குள்ள தொடர்பு நம்மளுக்கு தெரியணும். இப்போ நீங்கள் கால்குலேஷன் படிச்சிருப்பீங்க நீ யூனிட் 3 ரசாயன கணிதல்கள். அதில் வர அந்த விஷயங்களை வச்சு தான் அந்த ஒட்சியேட்டல் தாத்தல் என்ற விஷயத்தை வச்சு தான் இதில் என்ன நடக்குது? இந்த விஷயங்கள்ன்றது கேள்விகள் நடந்தவங்க போகுது. நீங்கள் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாடா
நாலாவது ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா பிசிசிஆர் அவுட் செய்யப்படுது, H+K மோனோஃபோல் அவுட் செய்யப்படுது. அப்படி ஒரு விஷயத்தை சொல்லி ஒட்சியேட்டல் தாழ்த்தப்படும் போது இது வருது, 2 விடை வருது, அப்படியே நான் சொல்லி வந்து என்ன செய்வான், அப்படித்தான் வந்து கேள்விகள் இருந்து போகுது. அப்போ நம்மளுக்கு என்ன தேவை, இந்த இது பர்டிகுலரான ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தொடர்பு நம்மளுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். சரியா? ஓகே ஓகே, நம்ம இந்த 3 ஆக்சிஜனை கொண்ட சேர்க்கைகளுக்கு இடையிலான தொடர்புகளை பற்றி நான் பார்ப்போம். சரியா? இப்போ அதுக்கான உதாரணமாக வந்து 3 கார்பனையுடைய ஆல்கஹால் எடுக்கிறேன், ஆல்டிஹைட் கீட்டோன் எடுக்கிறேன், அதாவது கார்பனை சேர்வை எடுக்கிறேன். அதே நேரத்தில் 3 கார்பனையுடைய கார்பாக்சிலிக் அமிலத்தை எடுக்கிறேன். சரியா? சரி, நீங்கள் சொல்லுங்க, 3 கார்பனையுடைய ஆல்கஹால்னு சொன்னால் அப்படி வரைக்கும் CH3 CH2 CH2 OH. நான் நேரிய சங்கிலியிலே இருக்கிறேன். சரியா? என்னது? ப்ரோப்பனோல். சரியா? ஓகே, இவர் இருக்கிறார். இதே 3 கார்பனுடைய ஆல்டிஹைட் ஒரு கீட்டோன் இருக்கிறோமா? ஓகே, நம்ம இவருக்கு இருக்கிறேன், நாரு ஆல்டிஹைட் இருக்கிறேன். CH3 CH2 C டபுள் பொண்டோ, அங்கே என்ன வரும், ஹைட்ரஜன் வரும்டா. ஹைட்ரஜன் வந்து ஆல்டிஹைட், இன்னொரு ஆர் கூட்டம் வந்து கீட்டோன். நான் இப்போ ஆல்டிஹைட்டே நான் உங்களுக்காக கேட்குறேன். சரியா? அடுத்த என்ன விஷயம் வரப்போகுது, 3 கார்பனையுடைய கார்பாக்சிலிக் அமிலம் வரப்போகுது. C டபுள் பொண்டோ OH. இப்போ சரி, இது வெளியே கொள்ளுங்க. சரியா? ஒரே நேரம் எழுதி கொள்ளுங்க. இப்போ இவற்றுக்கு இடையிலான 3க்கும் இடையிலான வந்து நம்மளுக்கு ஒட்சியேற்ற தொடர்பு தெரியணும். ஓகேடா? இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த ஒவ்வொரு கார்பனுடைய வந்து ஒட்சியேற்ற நிலையை பற்றி நான் பார்க்க போகிறோம். இந்த கார்பன், இந்த கார்பன், இந்த கார்பன், இந்த கார்பன் ஒட்சியேற்ற நிலையை பற்றி பார்ப்போம். சரியா? சரி, நான் கீழே உங்களுக்கு எழுதுறேனே. இப்போ உங்களுக்கு தெரியும், யூனிட் 2ல மின்னேத்தின்மையெல்லாம் படிச்சிருப்பீங்க. யூனிட் 3 ஒட்சியேற்ற நிலையை காண்டாலாம். ஓகே, உங்களுக்கு நான் செஞ்சாரு. இந்த கார்பனுக்கு இடையில வந்து மின்னேத்தன்மை வித்தியாசம் இல்லானேடா, அதை விடுவோம். அப்ப இந்த இதை பார்த்தோம்னு சொன்னா, இங்க மேல ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இதுல ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்க என்னது OH கூட்டம் இருக்குது. சரியா? ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது நம்மளுக்கு தேவையில்லைடா. இந்த தொடர்பு நம்மளுக்கு தேவையில்லை, இந்த தொடர்பு நம்மளுக்கு தேவையில்லை. சரியா? இதுல பார்ப்போம், கார்பனுக்கா ஹைட்ரஜனுக்கா மின்னியத்தன்மை கூட? டெஃபினெட்லி நம்மளுக்கு கார்பனுக்கு தான் கூட. அந்த மின்னியத்தன்மைக்கான அட்டவணையை பார்த்தீங்கன்னா கார்பனே கூட. அப்போ என்ன நடக்கும், இந்த பிணைப்பிலே கிரீடத்தில்னா கார்பன் இருப்பார், நீங்க சரி இவர் கார்பன் இருப்பார். அதாவது ஹைட்ரஜன் கார்பனுக்கு இடையிலான பிணைப்புல இந்த திசையில வந்து நடக்கும் இலத்திரன் நகர்வு இருக்கு, இவர்கள் இணைச்சு கொள்வார். ஆனா கார்பன் ஆக்சிஜனை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும், ஆக்சிஜனை கூட இழுத்துக்கொள்வார், இழுத்துருவார். உங்களுக்கு தெரியும், ஹைட்ரஜன் இலத்திரன் இங்கே வந்து ஒரு டெல்டா மைனஸ் வரும். அப்போ ஒட்சியேற்ற நிலை என்ன, -1. இந்த ஹைட்ரஜன் கொடுக்குறாரா, அப்ப அவருக்கு ஒரு -1. அது விளங்குதா? ஓகே. ஆனா கார்பன் தன்னிட்ட இருக்கிற இலத்திரன் ஆக்சிஜனுக்கு எல்லாம் கொடுக்குறார். அப்ப ஆக்சிஜன் இலத்திரன் இங்க வந்துச்சுன்னா -1, இலத்திரன் இங்க வந்துச்சுன்னா -1. இலத்திரன் இங்க இந்த வெளியில போறாரா, அப்ப கார்பனுக்கு என்ன வரும், இலத்திரன் வெளியில போறாத +1 வரும். அப்ப நிகர ஏற்றம் என்னவா இருக்கும், அங்க நிகரமா என்ன இருக்கும், ஒட்சியேற்ற நிலை என்னடா, அங்க இருக்கிற கடைசி இருக்கிற நிகர ஏற்றம். அப்ப இங்க என்ன இருக்கும், டெல்டா தானே, பங்கிட்டு உள்ள பிணைப்புனா டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ் தானே. அப்ப ஒரு டெல்டா மைனஸ் செஞ்சா அது -1 ஒட்சியேற்றலையும் எடுப்போம், 2 டெல்டா மைனஸ் இருக்க வேண்டாம் -2 ஒட்சியேற்றலையும் எடுப்போம். சரியா? அப்ப இங்க என்ன இருக்குது, இது -1. அப்ப இந்த கார்பன் ஒட்சியேற்ற நிலை என்னவா இருக்கு, ஒட்சியேற்ற நிலை -1 இருக்குது. அது சரியா? ஓகே. இதே மாதிரி எம்சிக்கு வந்து பாசுக்குள்ள கட்டுறீங்களா, இங்கில இருந்து இப்படி மாத்த, இது இப்படி மாத்த, இங்க இருந்து இப்படி மாத்துறதுக்கு எத்தனை பங்கேற்கும்னு சொல்லி பார்த்துக்கணும். இங்க பாப்பமா, இங்க கார்பனுக்கு இடையில வந்து இது இருக்குமாடா, ஏதாவது இலத்திரன் பங்கடி, ரெண்டும் சமமான அணுக்கள் தானேடா, இருக்காது. இங்க பார்ப்போம், கார்பன் அங்கே கார்பன் இருக்குது, இங்கே ஆக்சிஜன் 2 டபுள் போன்ல இருக்குது, இங்கே ஹைட்ரஜன். பாப்போமா, மின்னேத்தன்மை பெட்டி போட்டு பாப்போமா, ஹைட்ரஜன் இவர் இழுப்பார், ஆக்சிஜன் மேல 2 இழுப்பார், 2 இலத்திரனை இழக்குறதால இங்க இவருக்கு +2, ஹைட்ரஜன் அந்த இழக்குறதால -1. அப்ப என்ன வருவீங்க, நிகரமா +1 வருவார். அப்ப ஆல்டிஹைட்ல என்ன இருக்கும், +1 இருக்கும். அது விளங்குதா? சரி,
கார்பாக்சிலிக் அமிலம். கார்பாக்சிலிக் அமிலத்தை பார்ப்போமே. அதே மாதிரி தான் இங்க பாருங்க, சி டபுள் பண்டோ, ஆனா இங்க என்ன இருக்குது, OH எல்லாம் இருக்குது. அப்ப என்ன நடக்க போகுதோ, ஆக்சிஜன் 2 பேரும் இங்க மேல இழுக்க போறா, இங்க சைட்லயும் ஒரு ஆக்சிஜன் இழுக்கு. அப்ப 3 இலத்திரனை ஒரு இழக்கிற மாதிரி யோசிச்சு கொடுங்களேன். அப்ப என்ன வரும், அவருக்கு +3 வரும். அப்ப இங்க என்ன வரப்போகுது, இவருக்கு +3. அப்ப ஆல்கஹாலுக்கு என்ன இருக்குது, -1, ஆல்டிஹைடுக்கு +1, கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு +3 இருக்குது. சரியாடா? ஓகே, கட். ஓகே, ஆல்கஹாலுக்கு -1 இருக்கிற, கார்பனைல் சேர்வையில் ஆல்டிஹைடுக்கு வந்து +1 இருக்கிற, கூச்சில வந்து +3 இருக்கிற. அப்ப நம்ம இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஆக்சிஜனை கொண்ட சேர்வை நம்மளுக்கு தேவையானது 3 விஷயங்கள்: ஆல்கஹால், கார்பனைல் சேர்வை, கார்பாக்சிலிக் அமிலம். அதுல மிகவும் ஆக்சிஜன் நிலை குறைந்த ஆளாரு, ஒரே கார்பன் எண்ணிக்கையை பார்த்தோம்னா குறைந்த ஆளாரு, நம்மட ஆல்கஹாலா இருப்பார். ஆல்கஹாலுக்கு தான் என்னது, ஆக்சிஜன் நிலையானது குறைய. 3ஓட ஒப்பிடும்போது 6 குறைய இவருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க அப்போ யாருக்கு கூட ஆக்சிஜன் நிலை? டோராவில் வர மாதிரி தான் இப்போ உங்களுக்கு கேட்கணும். உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் நிலை கூடியது தெரிகிறதா? பண்ணாதீங்கண்ணே. ஓகே, இப்போ அப்போ என்னது, ஆக்சிஜன் நிலை கூடினதாரு +3. அதுக்கிடையில இன்டர்மீடியட் ஆகிறீங்க இவர் இருக்கிறார். அப்ப ஆக்சிஜன் நிலை ஒழுங்குல நம்ம எழுதுவோம்னு சொன்னாடா யார் வருவார்? ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் நிலை குறைந்தால் வந்து ஆல்கஹால் வருவார், அதை விட கொஞ்சம் கூடினால் கார்பனைல் சேர்வை வருவார், அதை விட கூடினால் யார் வருவார்? கார்பாக்சிலிக் அமிலம் வருவார். சரியா? இந்த 3 விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டா? சரி, உடனே சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த அம்புக்குறி என்ன போறேன், சரியா? இங்க இருந்து இங்க போறேன். அதாவதுடா ஆக்சிஜன் நிலை குறைந்த இடத்துல இருந்து ஆக்சிஜன் நிலை கூடிய இடத்துக்கு போறேன். அப்ப இதுக்கு பேர் என்ன? தாழ்த்தல ஆக்சிஜேட்டமா? ஒரு தெரியும் டெஃபினெட்லி. என்னது, -1ல இருந்து +1க்கு போகுது, என்ன ஆக்சிஜன் நிலை அதிகரிக்குது. ஆக்சிஜன் நிலை அதிகரிச்சா என்னன்னு சொல்லுவோம், அத ஆக்சிஜேட்டம்னு சொல்லுவோம். ஆக்சிஜேட்டம்னு சொல்லுவோம், ஆக்சிஜேட்டல். திரும்ப சொல்லுங்க அப்பா. இங்க +1ல இருந்து இங்க போயிச்சேன்டா, இதுவும் ஆக்சிஜேட்டல் தானே? அப்படி தானே பிள்ளை? ஏன் +1ல இருந்து +3க்கு போகுது, அதுவும் ஆக்சிஜேட்டல். சரியா? சரி, அப்ப இதுக்கு சொல்லுங்க அப்பா. இங்க இருந்து டைரக்டா +3க்கு போனா அதுவும் ஆக்சிஜேட்டல் தானேடா? அதுக்கு பேர் என்ன? ஆக்சிஜேட்டம். சரியா? ஓகே, அப்ப இப்படி போன ஆக்சிஜேட்டம்னு சொன்னா இப்படி வந்தா என்னது? அதுக்கு பேர் தான் என்னது? தாழ்த்தல். அது விளங்குதா? அப்ப இந்த விஷயம் ஆல்கஹால்கள் வந்து எப்படி ஆக்சிஜேட்டப்படலாம்? ஆல்கஹால் வந்து எப்படி ஆக்சிஜேட்டப்படும்? ஒன்று கார்பனைல் சேர்வை ஆக்சிஜேட்டப்படலாம், இல்லாட்டி கார்பாக்சிலிக் அமிலமா ஆக்சிஜேட்டப்படலாமல்ல? பாருங்க அப்போ ஆல்கஹால் எப்படி ஆக்சிஜேட்டப்படலாம்? ஆல்கஹால்கள் ஒரு தள்ளி கொண்டனா ஆல்கஹால் அண்ட் ஆல்கஹால். இது ஆல்கஹால், இது என்னது? கார்பனைல் சேர்வை. இவர் யாரு? கார்பாக்சிலிக் அமிலம். கார்பாக்சிலிக் அமிலம். பாருங்க அப்போ ஆல்கஹால் வந்து எவ்வாறு ஆக்சிஜேட்டப்படலாம்? கார்பனைல் சேர்வையாக அவர் ஆக்சிஜேட்டப்படலாம், இல்லாட்டி கார்பாக்சிலிக் அமிலமாக ஆக்சிஜேட்டப்படலாம். அதே நீங்க பாருங்க அப்போ கார்பனைல் சேர்வை எவ்வாறு ஆக்சிஜேட்டப்படலாம்? கார்பனைல் சேர்வை அவரும் அந்த எப்படி கார்பாக்சிலிக் அமிலம் ஆக்சிஜேட்டப்படலாம். இங்க பாருங்க, கார்பனைல் சேர்வை கார்பாக்சிலிக் அமிலமாக ஆக்சிஜேட்டப்படலாம். சரியா? இது ஒரு பேசிக் கான்செப்டா. இப்படி போனா ஆக்சிஜன், இப்படி போனா தாழ்த்தல். சரியா? சரி, இப்ப இதுல வந்து ஒரு எனது ஆட்டம் சூடு பிடிக்க போறேன்னு சொல்ற இடம் இதுதான். சரியா? ஏன்னு சொன்னா இதுல தெரியும் உங்களுக்கு கார்பனைல் சேர்வை என்னென்ன இருக்குதுடா? 2 வகையான கார்பனைல் சேர்வை இருக்குது. அதுக்கு என்ன சொன்னா, ஆல்டிஹைட் உண்டு, கீட்டோன் உண்டு.
அதே மாதிரி இங்க அல்கோஹாலை பார்த்தீங்கன்னா அல்கோஹால்ல வந்து அதுல இருக்க அந்த வெரைட்டி, அதுல இருக்க அந்த வகைகளுக்கு ஏற்ப வந்து இந்த அதுதான் வந்து முழுசாகவே வந்து என்ன தீர்மானிக்க போதும் எப்படி என்ன ஒரு விஷயத்தை, அது ஆட்ட நாயகன் ஒரு விஷயம் இருக்குதானே, அவர் வந்து இந்த அல்கோஹால் தான். சரியா? ஓகே, நாம் இப்ப என்ன செய்வோம், அல்கோஹால்ல சந்திப்போம். ஓகே, அல்கோஹால்ல என்ன விஷயம் இருக்குன்றத நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், அல்கோஹால்னா என்ன? உடனே குடிக்கிறதெல்லாம் யோசிக்க கூடாது. சரியா? ஆர்கானிக் அல்கோஹால்னா என்ன? ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது sp3 கலப்பு கார்பனோட வந்து ஒரு OH கூட்டம் இணையும் என்று சொன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், அல்கோஹால்னு சொல்லுவோம். அதாவது sp3 கலப்பு கார்பன். அப்ப ஃபீனோல் வந்து ஒரு அல்கோஹாலா? ஃபீனோல் வந்து அல்கோஹாலா? இல்ல, அது sp2 கலப்பு கார்பன் இல்ல. ஓகே, அப்ப நார்மலா நாம என்ன எழுதுறோம், அல்கோஹால்னா ஒரு R கூட்டத்தோட OH இணைந்து இருந்தா என்னன்னு சொல்லுவோம், நம்ம அதை அல்கோஹால்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, இந்த R கூட்டம். சரியா? இப்ப நாம முக்கியமான விஷயத்துக்குள்ள வருவோம். இந்த அல்கோஹால் என்ற விஷயத்தை என்னன்னா, அல்கோஹாலை வந்து நாம 3 விதமா பிரிக்கலாம். எப்படின்னு சொன்னா, நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு நான் கூட ஹைட் தர தேவைன்னு நினைக்கிறேன். எப்படி? முதலாவது வந்து எப்படின்னு சொன்னா 3 விஷயமா பிரிக்கலாம். எப்படி? முதலாவது வகையை சொல்லும் நாம முதல் அல்கோஹால்கள். முதல் அல்கோஹால்கள். ரெண்டாவது விஷயம் என்ன, அதை சொல்லுவோம் துணை அல்லது வழி அல்கோஹால்கள் அல்லது வழி அல்கோஹால்கள். பெரும்பாலும் வழி அல்கோஹால் தான் பயன்படுத்துற. அடுத்தது என்னது, முதல் வழி. அடுத்தது என்னது, புடை அல்கோஹால்கள். புடை அல்கோஹால்கள். ஓகே, ஈஸியா நான் சொல்லிட்டேன் என்ன, முதல் அல்கோஹால், வழி அல்கோஹால், புடை அல்கோஹால்னு சொல்லி. அப்படின்னா என்னடா, அப்படின்னா என்ன, முதல் வழி அல்கோஹால், முதல் அல்கோஹால், வழி அல்கோஹால், புடை அல்கோஹால்னா என்ன? கவலைப்படாது, ஏன்னா பார்ப்போம். முதல் அல்கோஹால், அதாவது நான் என்ன சொன்னேன்னா, R கூட்டத்தோட OH இணைந்திருந்த நாம் என்னன்னு சொல்லுவோம், R கூட்டத்தோட OH இணைந்திருந்த நாம் என்னன்னு சொல்லுவோம், அல்கோஹால்னு சொல்லுவோம். இந்த R கூட்டத்தின் இயல்பின் அடிப்படையில் வந்து என்ன நடக்குது, நாம 3ஆ பிரிக்கிறோம். எப்படி என்று பாவம். சரியா? இப்ப R கூட்டம் பண்ணாங்க, கார்பன் தானே. ஓகே, கார்பன் எல்லாத்தையும் கார்பனை போடுவோம். இங்க கார்பன் இந்த வழி அல்கோஹால்லையும் கார்பன் ஏறிங்க. முதல் அல்கோஹால்லையும் கார்பன் இருக்கிற, வழி அல்கோஹால்லையும் கார்பன் இருக்கிற, புடை அல்கோஹால்லையும் கார்பன் இருக்கிற. அல்கோஹால் என்ன இருக்கணும் கட்டாயம், அங்க OH கூட்டம் இணைந்திருக்க வேண்டும். OH கூட்டம் இணைந்திருக்கிற, OH கூட்டம் இணைந்திருக்கிற, இங்கேயும் OH கூட்டம் இணைந்திருக்கிற. ஓகேவா? இணைஞ்சிருக்கு. இப்ப நம்மளுக்கு தேவை sp3 கலப்பு கார்பன் தானே. sp3 கலப்புன்னு சொன்னா என்ன, 4 பணிப்பு வரணும். பாருங்க, ஒரு பணிப்பு வந்துட்டு மிச்சம் 4 பணிப்பு எல்லாம் வரணும். 4 பணிப்பு வரணும். சரி, இப்ப முதல் அல்கோஹால்னு சொன்னா என்ன விளக்கம்னு சொன்னாடா, அங்க வந்து ஆக குறைந்தது 2 ஐதரசனாவது இருக்கும். ஆக குறைஞ்சது 2 ஐதரசனாவது இருக்கும். அப்படி ஆக குறைஞ்ச 2 ஐதரசன் இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், முதல் அல்கோஹால்னு சொல்லுவோம். இவன் 3 இருக்கலாம். முதலாவது மெதனால், அதுக்கு 3 இருக்கலாம். இல்லாட்டி மற்ற எதனால், ப்ரோப்பனால், பியூட்டனால் பார்த்தீங்கன்னா ஆக குறைஞ்ச 2 ஹைட்ரஜன் இருக்கணும். அதாவது ஒரு R கூட்டத்தோட ஒரு 2 ஐதரசன் இருந்துச்சுன்னா, மெதனால விடுங்களேன், இருந்துச்சுன்னா என்னது, முதல் அல்கோஹால்னு சொல்லுவோம். அப்ப அங்க என்ன இருக்கணும், ஓகே இதுக்கு பார்த்துட்டு வருவோமே, வழி அல்கோஹால் எத்தனை இருக்கணும், ஆக குறைந்தது ஒரு ஐதரசன் தான் இருக்கணும். ஆக குறைந்த ஒரு ஐதரசன் இருக்கணும். அப்ப இங்கே மிச்சம் 2க்கு என்ன வரப்போகுது, R கூட்டம் வரப்போகுது. இப்ப சிம்பிளா சொல்லுவோம்டா 2 வகையில சொல்லலாம். அதாவது ஒரு R கூட்டம் இருந்துச்சு என்றால், ஒரு R கூட்டம்
அல்லது 2 ஐதரசன் இருக்கும் என்று சொன்னா அதை என்னன்னு சொல்லுவோம் நாம முதல் என்று சொல்லுவோம். இதுக்கு மட்டும் இல்லை, ஆல்கஹாலுக்கு மட்டும் இல்லை, மிச்சம் எல்லாத்துக்கும் தான். அதாவது எப்படி முதல் ஆல்கஹால் இருக்குது, முதல் அல்கைல் ஏலைட் இருக்குது, முதல் கார்போகேட்டையன் இருக்குது, முதல் கார்போ அன்னியன் இருக்குது. அப்ப முதல் என்று சொன்னா என்ன அர்த்தம்? 2 ஐதரசன் அங்க இருக்கும், இல்லாட்டி ஒரு ஆர் கூட்டம் இருக்கும், ஒரு ஆர் கூட்டம் அல்லது 2 ஐதரசன் இருக்கும். சரியா? இங்க பாருங்க அப்பா, இங்க எத்தனை ஆர் கூட்டம் இருக்குது? 2 ஆர் கூட்டம் இல்லாட்டி ஒரே ஒரு ஐதரசன் இருக்கும். அது என்னன்னு சொல்லுவோம் நாம வழி என்று சொல்லுவோம். OH நிக்கிறதால வழி ஆல்கஹால் என்று சொல்றோம். அப்ப நீங்க ஈஸியா இப்ப சொல்லுவீங்க, என்னடா புடி ஆல்கஹால்னா என்ன? அங்க ஐதரசன் இங்க ஐதரசன் குறையுதுல்ல, 2 ஐதரசன் ஒரு ஐதரசன். இங்க ஐதரசன் இருக்குமா பாருங்க, ஆர் கூட்டம் கூடுது, ஒரு ஆர் கூட்டம் 2 ஆர் கூட்டம். அப்ப இங்க எத்தனை ஆர் கூட்டம் வரணும்? இங்க 3 ஆர் கூட்டம். இல்லாட்டி எப்படி இருக்கும்? அங்க 0 ஹைட்ரஜன் இருக்கும், 0 ஐதரசன். அப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? புடி என்று சொல்லுவோம். இது ஆல்கஹாலுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பொருந்தும். சரியா? அப்ப இங்க என்ன வரும்? எல்லாமே ஆர் கூட்டங்கள், ஐதரசன் இருக்காது. இப்ப விளங்குதா உங்களுக்கு? முதல் ஆல்கஹால்னு சொன்னா அப்படி, வழி ஆல்கஹால்னா எப்படி, புடி ஆல்கஹால்னா அப்படி விளங்குதா உங்களுக்கு? ஓகே. இப்ப இந்த ஐதரசன் இருக்கிற இதுல ஐதரசன் தான் இந்த ஆக்சிஜன் தாழ்த்தல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பிளே பண்ணக்கூடாது. இதுல ஐதரசன் இருக்கிறதானே, அவர் தான் முக்கியமான விஷயத்தை பிளே பண்ணக்கூடாது. ஓகேடா? இப்போ உங்களுக்கு இந்த ஆல்கஹால்ல 3 வகையான ஆல்கஹால் இருக்கிற விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டிருக்கும். என்னென்னது? முதலாவது முதல் ஆல்கஹால். அதுல என்னது? ஆக குறைஞ்சது 2 ஐதரசனாவது இருக்கும், இல்லாட்டி ஒரு ஆர் கூட்டம் இருக்கும். 2வது விஷயம் என்னது? வழி ஆல்கஹால். வழி ஆல்கஹால்ல என்னது? வழி ஆல்கஹால்ல ஒரே ஒரு ஐதரசன் தான் இருக்கு. புடி ஆல்கஹால்னு சொல்லும் போது அங்க ஐதரசனே இருக்காது. அப்ப என்ன இருக்கும்? எல்லாமே ஆர் கூட்டமா இருக்கும். அந்த தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். சரியா? இப்போ ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, ஆல்கஹால்கள் தானே மிக குறைஞ்ச ஒரு ஆள். என்னது? ஒட்சியேட்டினில குறைஞ்ச ஆளாரு ஆல்கஹால். அந்த ஆல்கஹாலை நான் இப்ப என்ன செய்ய போறோம்? ஒட்சியேட்ட போறோம். இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இப்ப இந்த 4வது ஸ்ட்ரக்சரை வாசிச்சீங்கன்னாடா, இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆக்சிஜனை கொண்டு செய்வது, அதுக்கு நாம இப்படி H+KMnO4 போடும்போது ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் வருது. அப்படி ஒரு அப்படி ஒரு ஃப்ளோன்னு போகும். அப்ப அவன் சொல்ற அந்த வேர்டிங்கை வச்சு அது முதல் ஆல்கஹாலா, ஏன்றது முதல் ஆல்கஹாலா, புடி ஆல்கஹாலா, வழி ஆல்கஹாலா நம்ம கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். அப்படித்தான் நம்ம குயிக்கா நம்ம டைமை சர்வ் பண்ண போறோம். சரியா? இதை கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. சரியா? சரி. இப்போ உங்களுக்கு தெரியும் ஒட்சியேட் என்னென்ன நம்மளுக்கு கால்குலேஷன் படி என்னடா ஒட்சியேட் தெரிந்ததை அமில KMnO4 வேணும், இல்லாட்டி கார KMnO4 பயன்படுத்துவோம். அமில KMnO4 தானே கொஞ்சம் ஒட்சியேட் மேலுமே கூடினால் ஓகே. அது தவிர குரோமியத்தின் உயர் ஒட்சியேட் நிலையில் இருக்கிறார்களா +6 இருக்கிறார்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். சரியா? இங்க நம்ம பெரும்பாலும் என்னத்தை பயன்படுத்தணும்டா? H+KMnO4 பயன்படுத்துவோம், இல்லாட்டி H+K2Cr2O7 பயன்படுத்துவோம். சரியா? ஓகே. இது 2 தான் பயன்படுத்த போறோம். கூட யோசிக்க தேவையில்லை. உங்களோட கோப்பில வேற அதாவது ஒட்சியேட்டம் கருவிகள் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நான் சிம்பிளா இருந்தது 2 தான் சொல்லித்தரேன். சரியா? இவன் நம்ம என்னென்று படிச்சு நம்ம வளமையாவே இவையெல்லாம் வலிமையான ஒட்சியேட்டும் கருவிகள். இவங்களுக்கு பேர் என்ன? வன் ஒட்சியேட்டும் கருவிகள். வன் ஒட்சியேற்றும் கருவிகள். சரியா? வன் ஒட்சியேற்றும் கருவிகள். இதே நேரத்துலடா நம்ம ஆர்கானிக்ல நீங்க இன்னொரு விஷயத்தை நீங்க உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வன் ஒட்சியேட்டும் கருவி இருக்கும் போது மின் ஒட்சியேட்டும் கருவி இருக்கீங்களாடா. சரியா? அப்ப ஆர்கானிக்ல இன்னொரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது. என்னன்னு சொன்னா, இங்க வன் ஒட்சியேட்டும் கருவி இருக்கிற மாதிரி இன்னொரு ஒட்சியேட்டும் கருவி இருக்குது. அதுல வலிமை கொஞ்சம் குறையும். எப்படி சொல்லுது? நம்ம ஃபாஸ்டா அரைகிறதுக்கும் மெல்லமா அரைகிறதுக்கும் வித்தியாசம் மாதிரி.
ஃபாஸ்ட்டாக இருந்தால் என்ன நடக்கும், சில ஆளுக்கு பல்லும் உடைஞ்சு போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. மெல்ல மறைஞ்சால் அது நோமலாகவே ஒரு வலியும் இருக்கும், ஆனால் அவ்வளோத்துக்கு பாரதூரமான விளைவுகள் இருக்கும். அதே மாதிரி தான் பன்னோட் ஷீட்டிங் வரைக்கும் என்ன அடியில் கிடைக்கிற -3 -4 இருக்கிறால ஆகையும் +6 அப்படி உச்சத்துக்கு கொண்டு ஒரு ஆளாக எப்படி இருப்பாங்க, பன்னோட் ஷீட்டிங் இருக்கிறா இருப்பாங்க. இப்போ மென்னோட் ஷீட்டிங் இருக்குன்னா ஒட்சியேட் எண் மாற்றம் குறைவாக இருக்கும். சரியா? அடுத்த ஆறு மென் ஒட்சியேற்றம் கருவி, மென் ஒட்சியேற்றும் கருவி. இப்போ நீங்கள் கூட யோசிக்க தேவையில்லை. மென் ஒட்சியேற்றும் கருவி என்ன, கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை இல்லை, PCC. சரியா? அதுக்கான விரிவாக்கெல்லாம் பார்த்துக்கொள்ள உங்களுக்கு என்ன PCC சிம்பிளாக சொல்லித்தரேன். அப்போ நம்மளுக்கு இதிலையும் ஈஸியாகிடுறேனே. இப்போ எனக்கு H+K தேவையில்லை, H+K2Cr2 மட்டும் தான் இங்கே பயன்படுத்தப்படும். இங்கே PCC தான் பயன்படுத்தப்படும். இது ஓகேவா உங்களுக்கு? சரி, இதுதானது ஒட்சியேற்றும் கருவிகள். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நம்ம ஆர்கானிக் நான் சொன்னதேனே, அல்கஹாலை வந்து அல்டிஹைட் கீட்டோன் ஒட்சியேட்டலாம், அல்டிஹைட் கீட்டோனை கார்பாக்சிலிக் ஒட்சியேட்டலாம்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். சரி, அப்போ ஒட்சியேற்றத்துக்கு ஒட்சியேற்றும் கருவி வேணும் தானே. ஒட்சியேற்றும் கருவி நம்மகிட்ட பேருக்கு ஏமில்ல. நம்ம தாக்கத்துக்குள்ள போவோமா? எஸ். ஓகே, இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னன்னு சொன்னாடா, ஒட்சியேற்றம் நடக்கணுமா நடக்க இயலாத அந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஒட்சியேற்றம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி. சரியா? இந்த விஷயத்தை போய் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், அதை விளங்கி கொள்றதுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னன்னு சொன்னா, ஆல்கஹால் தானே, ஆல்கஹால்ல வந்து இப்படி இதுதானே ஆல்கஹால், கார்பன் இங்க OH இணைஞ்சிருக்குது. OH இணைந்த கார்பன்ல ஆக குறைஞ்சது ஒரு ஹைட்ரஜனா இருக்கணும். அங்க ஒட்சியேற்றம் நடக்கணும்னு சொன்னா ஆக குறைஞ்சது ஒரு ஹைட்ரஜனா இருக்கணும். வெளிக்கொள்ளுங்க. OH இணைந்த கார்பனில் நம்மளுக்கு நான் எழுதிடுறேனே, OH இணைந்த கார்பனில் என்ன இருக்கணும், ஆக குறைந்தது, எழுத்து கொஞ்சம் பார்க்காதீங்கடா, கன்செப்டை பாருங்க, ஆக குறைந்தது ஒரு ஹைட்ரஜனாவது இருக்கணும். ஒரு ஹைட்ரஜனாவது இருக்க வேண்டும். சரியா? இதுதான் வந்து அதுக்கான ஒரு தேவைப்பாடு. அப்போ ஒரு ஹைட்ரஜன் இல்லாட்டி என்ன நடக்காது, ஒட்சியேற்றம் நடக்குமா? நடக்காது. சரி, இப்போ நம்ம பார்ப்போம். சரியா? நம்ம என்ன பார்த்தோம்னா, 3 என்னது ஆல்கஹாலை பற்றி பார்த்தோம். 3 வகையான ஆல்கஹால். முதலாவது என்னது, RC, மேல ஒரு ஹைட்ரஜன் கீழே ஒரு ஹைட்ரஜன், இது OH. இது என்ன ஆல்கஹால் நீங்க சொல்லுங்க பாப்போம். இது என்ன ஆல்கஹால்? முதல் ஆல்கஹால். சரி, நீங்க சொல்லுங்க பாப்போம். OH இணைந்தல ஒரு கார்பன் ஆகும். இது என்னதுக்கு? ஒட்சியேற்றம் நடைபெற. பாருங்க, ஒட்சியேற்றம் நடைபெறலாமா? இந்த அந்த நிபந்தனை பூர்த்தி ஆகுதா? OH இணைந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன், பாருங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஒரு ஹைட்ரஜன் இருந்தாலே ஒட்சியேற்றம் நடக்கும். இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கறல, அப்ப இங்க நடக்கும் ஒட்சியேற்றம் நடக்கும். சரியா? இப்ப நம்ம வளியக்குள்ள பாப்போமா? வளியக்குள்ளண்டா என்ன? அங்க ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கணும். இங்க ரெண்டுமே R கூட்டம். இதுல பாப்போம். இந்த இது வளியக்குள்ள இல்ல, வளியக்குள் முதல் ஆல்கஹால்னா என்ன சொல்றேன், இங்க 2 ஹைட்ரஜன் இருக்குது. 2 ஹைட்ரஜன் இருக்கிறதால ஆக குறைஞ்சது ஒன்று இருந்தாலே ஒட்சியேற்றப்படுண்டா. இங்க என்னது, 2 ஹைட்ரஜன்கள் இருக்கு. அப்ப 2 ஹைட்ரஜன் என்ன நடக்கும்? ஒட்சியேற்றப்படும். ஒட்சியேற்றல். அப்ப ஹைட்ரஜன் இருக்கல, அது பக்கத்துல உள்ள ஆக்சிஜனை சேர்த்துட்டா இன்னொரு OH மாறிடும் இல்ல. அப்ப ஆக்சிஜனை சேர்க்கும். அதை நம்ம அடுத்த பார்ப்போம்டா. இப்பதான் பாருங்க, வளியக்குள்ள பாருங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்குதா? எஸ். அப்ப என்ன நடக்கும்? ஒட்சியேற்றம் நடக்குமா? டெஃபினெட்லி கட்டாயம் நடக்கும். சரி, இப்போ இன்னும் கடைசியை பார்ப்போம்.
புடையற்குகள் என்ன எல்லாத்துலேயும் ஆர் கூட்டம், அதாவது ஓய்ச்சனித காவலில் எல்லா இடத்துலையும் வந்து ஆர் கூட்டம், அதாவது ஓய்ச்சனித காவலில் எல்லா இடத்துலையும் ஆர் கூட்டம் இருக்கும்டா. ஓய்ச்சனித காவலில் ஒரு ஐதரசன் இருந்தால் வழி இருக்குகள், ஓய்ச்சனித காவலில் 2 ஐதரசன் இருக்குமெண்டா முதலற்குகள். புடையற்குகளில் பாருங்க, அப்போ இந்த நிபந்தனை பூர்த்தியாக்கப்படுதா? இங்கே ஒட்சீட்டு நடக்குமா நடக்க இல்லாத பாப்போமா? ஓய்ச்சனித காவலில் ஆக குறைஞ்சது ஒரு ஐதரசனாக இருக்கணும். இவன் ஒரு ஐதரசன் இருக்கா? இங்கே ஓய்ச்சனித காவல் ஐதரசன் இருக்கா? ஒரு ஐதரசன் இல்லைடா. அப்ப இங்க ஒட்சீட்டம் சாத்தியமா? சாத்தியம் இல்லை. அப்ப புடையற்குகோள்கள் ஒட்சீட்டப்படாது. அதாவது நீங்க வெளிக்கொள்ளணும், இது முக்கியமான ட்ரிக்கியான புரிஞ்சாது. அலிஃபெட்டிக் புடையற்குகோள்கள் ஒட்சீட்டப்படாது. ஆனா அரோமேட்டிக் புடையற்கோள்கள் ஒட்சீட்டப்படலாம். மென்னொட்சீட்டுங்கிறது ஒட்சீட்டப்படலாம். நம்ம அலிஃபெட்டிக்கை தானே பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ அலிஃபெட்டிக் மூலமா பார்ப்போம். அப்ப அலிஃபெட்டிக் முதலற்கோள்கள் ஒட்சீட்டப்படுமா? எஸ். அரோமேட்டிக்? எஸ். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேடா. நீங்க அந்த அற்கோள்களின் ஒட்சீட்டத்தை பற்றி நீங்க நோட் பண்ணியிருப்பீங்கன்றதை நான் நம்புறேன். இப்போ வந்து இதுதான் வந்து இப்பதான் வந்து நான் நடந்திருக்கோம், ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து இருக்கிறோம். சரியா? இப்ப நான் என்ன சொல்ல போறேன், உங்களுக்கு முதல்ல ஏற்கனவே இந்த அறிவு இருக்கும். அதாவது இப்ப CH3 இது என்னடா இப்படி வந்து என்னது ஆல்டிஹைட். இப்படி வந்து என்ன சொன்னா ஐதரசன் CH3 இன்னொரு ஆர் கூட்டம் இருந்துச்சுண்டா கீட்டோன். அது விளங்குதா? ஆல்டிஹைட் கீட்டோன்ன்றது விளங்குதா? ஆல்டிஹைட் கீட்டோன்ன்றது ஒரு முக்கியமான பாடம்டா கெமிஸ்ட்ரியில. ஆல்டிஹைட் கீட்டோன்றது முக்கியமான பாடம். சரியா? இப்போ நான் அந்த அல்கோஹாலுக்குள்ளாலே வந்து இவங்க எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சரியா? ஓகே. இப்போ நான் உங்களுக்கு கேட்க போறேன், வந்து என்ன விஷயம் கேட்க போறேன்னு சொன்னா கேட்க போறேன்ல ஒரு வெளிக்காட்ட போறேன். சரியா? இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன தலைங்கமை போட்டுக்கொள்ளுங்களேன். முதல் அல்கோஹால்களின் ஒட்சியேற்றம். இது கொஞ்சம் அந்த வேர்டிங்கை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஸ்ட்ரக்சர்ல இப்படி டக்குனு A என்பது முதல் அல்கோஹால், B என்பது புடையற்கோள் நம்ம ஈஸியா செஞ்சு கொள்ளலாம். சரியா? முதல் அல்கோஹால்களின் ஒட்சியேற்றம். சரியா? முதல் அல்கோஹாலின் ஒட்சியேற்றத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். இப்போ நாம என்ன செய்வோம், ஒரு 2 கார்பன் இருக்கிற ஒரு முதல் அல்கோஹால் எடுப்போமா? 2 கார்பன் இருக்கிற ஒரு முதல் அல்கோஹால், அதுனா 2 கார்பன் இருக்கிற முதல் என்னடா எதனோல்டா? நம்ம எதனோல் 2 கார்பன் தானே. சரி, 2 கார்பன் இருக்கிற எதனோலை பற்றி பார்ப்போம். சரியா? இப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஒரு அல்கோஹால் வந்து ஒட்சியேற்றப்படணும்டா அங்க என்ன இருக்கணும், இந்த தொழிற்பாட்டு கார்பன், அதாவது OH இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் அது இருக்கணும் தானே. சரி, இப்போ முதல் அல்கோஹால் என்னன்னு சொல்றேன், 2 ஹைட்ரஜன் இருக்கிறா. 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஒரு ஹைட்ரஜன் இருந்தாலே ஒட்சியேற்றப்படுது. பட் 2 ஹைட்ரஜன் என்ன நடக்கும், இன்னும் ஒட்சியேற்றப்படும். என்ன விளக்கம் பார்ப்போம். சரியா? இப்போ நாம என்ன இருக்குது, CH3, நான் எதனோட எடுக்க, ப்ரோப்பனோல் எடுக்கிறேன். 3 கார்பன், ஒரு CH2 OH. சரியா? இவங்க நம்மளுக்கு இப்போ முக்கியமான ஆட்கள், இந்த ஐக்காக்கள், இந்த CH2OH தானே முக்கியம். ஓகே, இவரை நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒட்சியிட போறேன். இவரை வந்து நான் ஒட்சியிட போறேன். என்னென்ன சொல்றேன், இப்படி இருக்கே, மேல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, கீழே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு OH இருக்கு, இங்க என்னது நம்மட இந்த இவன் எதில் கூட்டம் இருக்கிறேன். சரியா? என்ன சொல்றேன், OH இந்த காவல்ல ஒரு ஹைட்ரஜன் இருந்தாலும் என்ன நடக்கும், ஒட்சியேற்றம் நடக்கும் இல்ல. சரி, இப்போ ஒட்சியேற்றம் நடக்க போகுதுடா. ஒட்சியேற்றம் நடக்க போகுது. ஒட்சியேற்றம் நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இந்த ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் ஒன்றோட தான் நடக்கும், ஸ்டெப்ஸா தான் நடக்க போகுது. இந்த ஹைட்ரஜனுக்கு என்ன நடக்க போகுது, ஒட்சியேற்றம் நடக்க போகுது. என்ன நடக்கும்,
இதுல வந்து ஒரு ஆக்சிஜன் வந்து சேர்ந்துடுவேன். எப்படி பாருங்க, CH3 CH2 இங்கெல்லாம் ஹைட்ரஜன் தானே வெளியில் இருந்தது, இங்கே ஒரு OH இருந்தது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருந்தது. இப்போ பாருங்க, அப்போ ஒரு OH தானே, ஒட்சியேற்றம் என்ன அர்த்தம்? ஒட்சியேற்றம், ஆக்சிஜனை ஏற்ற போகிறோம். அப்போ பாருங்க, இதில் ஒரு ஆக்சிஜனை நான் சேர்க்கிறேன், இந்த ஒட்சியேற்றம் செயற்பாடு மூலமாக ஒரு ஆக்சிஜன் சேர்ந்துட்டு, இது ஓகேவா உங்களுக்கு? இப்போ நீங்கள் கட்டாயம் படிச்சிருப்பீங்க, ஒரு கார்பனில் 2 OH இருக்கிறது வந்து உறுதி இல்லை. ஒரு கார்பனில் 2 OH இருக்கிற உறுதியா? அங்கே என்ன நடக்கும்? உறுதியாகிறதுக்கு நீரகற்றல் நடைபெறும். அப்போ இங்கே என்ன நடக்க போகுது? இது உறுதியா? இல்லை. அப்போ என்ன நடக்க போகுது? நீரகற்றல் நடக்க போகுது. இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும் இந்த இருக்கிற OH கூட்டமும் சேர்ந்து என்னவா போகிற? நீரா அகற்றப்பட போகிறாங்க, நீராக அகற்றப்பட போகிறாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்க, அப்போ என்ன விளைவு இங்கே வரப்போகுது? அப்போ என்ன விளைவு இங்கே வரும்? நீரா போயிடுச்சுன்னா இந்த பொண்ணு இதுக்குள்ளே போயிருமில்ல. பாருங்க, இப்படி ஒரு சேர்வை வருமானு பாருங்க. இங்களோட இதழில் கூட்டம் தொங்கிட்டு நீங்க அறிந்தா, இந்த கார்பன் அறிந்தா, அப்போ இந்த 2 பாண்டும் அங்கே வந்துடும், மேலே வந்துடும். அந்த ஆக்சிஜனுக்கு இந்த 2 பாண்டும் வந்துடும், இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்துடும். பாருங்க அப்போ, அப்போ இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ஒட்சியேற்றப்பட்டுச்சுன்னா என்னவா வருது? முதல் அல்கஹால்ல இருக்கின்ற ஒரு ஹைட்ரஜன் ஒட்சியேற்றப்பட்ட என்னவா வருது பிள்ளைகள்? என்னவா வருது? ஒரு ஹைட்ரஜன் ஒட்சியேற்றப்பட்டுச்சுன்னா ஆல்டிஹைட் வருது. அதே கார்பன் நீங்க இருக்கிற ஆல்டிஹைட். சரி சரி, இது ஒரு ஒட்சியேற்றம். ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் ஒட்சியேற்றப்பட்டிருக்கு. இப்போ நான் சொல்றேன், 2 ஹைட்ரஜனுமே என்ன செய்யப்பட போகுது? ஒட்சியேற்றப்பட போகுது. முதல் அல்கஹால்ல இருக்கிற 2 ஹைட்ரஜனுமே என்ன செய்யப்பட போகுது? ஒட்சியேற்றப்பட போகின்றது. மேல ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு நம்மளே OH இருக்கிற இங்க ஒரு ஹைட்ரஜன். இப்போ மேலே கீழே 2 ஹைட்ரஜனுமே என்ன செய்யப்பட போகுது? ஒட்சியேற்றப்பட போகுது. ஒட்சியேற்றப்பட போன என்ன நடக்கும்? இந்த ஹைட்ரஜனுக்கு பக்கத்துல ஒரு ஆக்சிஜன் வந்து சேர போற, இங்கேயும் ஒரு ஆக்சிஜன் சேர போற. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு கார்பன்ல ஒன்றுக்கு மேற்பட்ட OH இருக்கலாமா? இருக்க முடியாது. அப்ப என்ன நடக்க போகுது? நீரகற்றல் நடக்க போகுது. இப்ப நீரகற்றல் என்னன்னா, மேலே கீழே ஹைட்ரோடியா, அப்பதான் ஒரு ஸ்ட்ரக்சர் நல்லா இங்க பாக்குறது. இங்க மேலே இருக்கிற OH-உம் கீழே இருக்கிற ஹைட்ரஜனும் நீராக அகற்றப்பட போறாங்க. பாருங்க, நீர் அகற்றப்பட போறாங்க. ஏன்? இதுலயும் ஆக்சிஜன் சேர்ந்தது, இதுவும் ஒட்சியேற்றப்பட்டது, 2 ஹைட்ரஜன் ஒட்சியேற்றப்பட்டதுல. ஓகே, அப்ப என்ன நடக்க போகுது? நீராக அகற்றப்பட போகின்றது. நீராக அகற்றப்பட போயிடுச்சு. அப்ப என்னவா வரும் இது? இங்க பாருங்க, அப்ப எதில் கூட்டம் இங்க இருந்தா CH3 CH2 கார்பன். பாருங்க, இந்த பாண்ட் மேல போகும், அவன் மேல டபுள் பாண்ட் வந்துடும். ஆர்டிகர் இந்த ஆக்சிஜன் இருக்கல, இந்த ஆக்சிஜன் அவர் இந்த ஐக்கிய பாருங்க, பக்கத்துல OH அப்படி பக்கத்துல நிக்க OH. பாருங்க, அப்போ இப்படி ஒரு ஒட்சியேற்றம் நடக்கும்னு சொன்னா, ஒட்சியேற்றம் இப்படி ஒரு ஒட்சியேற்றம் நடக்கும் என்ன விளைவா வருது? முதல் அல்கஹால்ல என்ன விளைவா வருது? கார்பாக்சிலிக் அமிலம்டா, கார்பாக்சிலிக் ஆசிட். சரியா? பாருங்க, இதுல 2 பேரை ஒட்சியேற்றலாம். சரியா? நான் பேர் சொன்னதான், சொத்தையில ஓங்கி அரையிறோண்டோ நார்மல் அரையிறோண்டோ. பாருங்க, நார்மல் ஆரஞ்சா என்ன வருது? ஒரு ஹைட்ரஜன் தான் கலட்டப்படுது, ஒரு ஹைட்ரஜன் தான் ஒட்சியேற்றப்படுது. ஓங்கி செஞ்சோம்னா 2 ஹைட்ரஜன் வந்து நடக்க போகுது? ஒட்சியேற்றப்பட போகுது. சரியா? அப்ப இது கொஞ்சம் மென்மையானது. மென்மையா தான் என்ன செய்யலாம்? ஒட்சியேற்றம். இது என்ன செய்யலாம்? கொஞ்சம் வலிமையா ஒட்சியேற்றம். அப்ப இதுக்கு பேர் என்ன செய்யலாம்? வைக்கலாம் நாம இந்த ஒட்சியேற்றத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? நாம மென் ஒட்சியேற்றம். மென் ஒட்சியேற்றம். சரியா? மென் ஒட்சியேற்றம் செஞ்சா என்ன வரும்? இங்க முதல் அல்கஹால்ல நம்ம மென் ஒட்சியேற்றம் செஞ்சா என்ன வருது? ஆல்டிஹைட் வருது. நீங்களே பாக்கீங்க, இப்ப நான் செஞ்சு காட்டணும்னா முதல் அல்கஹால்ல மென் ஒட்சியேற்றம் செஞ்சா ஆல்டிஹைட் வருது. அது ஓகேவா உங்களுக்கு? சரி, இந்த ஒட்சியேற்றத்துக்கு நாம என்ன பேர் வைக்கலாம்? பென்
108 ஏன் வலிமையை ரெண்டையும் முடிச்சிட்டுட்டோமல்ல. ஓகே, இது விளங்கிட்டா? இதுதான் இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட். இது இந்த தியரி உங்களுக்கு விளங்கிட்டு தானே? இப்போ நான் இந்த அட்டவணை இப்போ ஃபாலோ பண்ணுறேன். சரியா? சரி, இதை நோட் பண்ணிக்கொண்டீங்களா? சரி, நோட் பண்ணலாட்டி கொஞ்சம் முன்னுக்கு எடுத்துட்டு பாருங்க. சரி, இப்போ நான் அந்த ஒரு ஒரு டிரெக்டான ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு தரேன். சரியா? இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கிறார்? முதல் அல்கோஹால் இருக்கிறார். சரியா? முதல் alcohol இருக்கிறது. அடுத்து நான் சொன்ன முதல் alcohol நான் மென்மையான சிஸ்டம்ஸ் என்ன வந்துச்சு நம்மளுக்கு? ஆல்டிஹைட் வந்துச்சு. ஆல்டிஹைட் நம்மளுக்கு கீட்டோன் வந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு இல்லே? ஆல்டிஹைட். அப்ப முதலாவது வந்து என்னது? ஆல்டிஹைட். முதல் alcohol நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதல் ஆல்கஹால்ல மென்னோட்சியேற்றம் செஞ்சா என்ன வர போகுதோ? ஆல்டிஹைட் வர போகுது. சரியா? சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த முதல் ஆல்கஹாலை நம்ம வென்னோட்சியேற்றம் செஞ்சுட்டோம்னா, நல்ல வலிமை ஆக்சிடேற்றம் செஞ்சுட்டோம்னா என்ன வரும்? கார்பாக்சிலிக் அமிலம் வரும். இது விளங்குதா? முதல் ஆல்கஹாலை நாம மென்மையான ஆக்சிடேஷன் செஞ்சா இதுக்கு பேர் என்னது? மென் ஆக்சிடேட்டம். மென் ஆக்சிடேட்டத்துக்கு நாம என்ன பயன்படுத்துவோம் பிள்ளைகள்? மென் ஆக்சிடேட்டத்துக்கு என்ன தாக்கு பொருள் பயன்படுத்துற? இப்ப சொல்லி தந்த ஞாபகம் இருக்குதா? பிசிசி. உங்களுக்கு விருப்பம்னா பென்சில் அழைக்கொள்ளுங்க. மென் ஆக்சிடேட்டம் வந்து பிசிசி பயன்படுத்துறோம். சரியா? முதலாட்களுக்கு தான் நம்ம பிசிசி பயன்படுத்தி. இப்ப ஆல்டிஹைட் இப்போ நீங்க சொல்லுங்க ஆகும், இங்க இருந்து நம்ம டைரக்டாவே வந்து கார்பாக்சிலிக் அமிலத்தை மாத்தலாம் தானே பிள்ளை? முதல் ஆல்கஹாலை டைரக்டாவே கார்பாக்சிலிக் அமிலம் மாத்துறது நம்ம என்ன? அது வென்னோட்சியேற்றம் இல்ல, அதுக்கு என்ன பயன்படுத்தலாம் நம்மளால? H+ KMnO4 இல்லாட்டி உங்களுக்கு பிடிக்கும்னா மத்த எழுதி கொள்ளுங்க. H+ K2CH7. ஆனா H+ KMnO போடுறேன். உங்களுக்கு ஒரு பொதுப்படையான உண்மை தெரியுதானே? அப்ப ஆல்டிஹைட்டையும் வந்து நம்ம ஆக்சிடேஷன் செஞ்சுட்டோம்னா என்ன வர போகுது? அதாவது ஆக்சிடேஷன் குறைஞ்சது ஆல்டிஹைட் வருது. ஆல்டிஹைட் கார்பாக்சிலிக் அமிலத்தோட ஆல்டிஹைட் ஆக்சிடேஷன் குறைஞ்சது தானே? அதே ஆக்சிடேஷன் என்ன வர போகுது? கார்பாக்சிலிக் அமிலம் வர போகுது. அதுக்காக இவருக்கு பிசிசி போடல. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆல்டிஹைட்டுக்கு பிசிசி போடல, முதல் ஆல்கஹாலுக்கு தான் பிசிசி போடுறோம். ஓகேவா? இப்போ இவருக்கு என்ன செய்வோம்? நாம H+ KMnO4 அந்த ஆக்சிஜன் தான் போடுவோம். சரியா? பாருங்க, முதல் ஆல்கஹாலை நாம வென்னோட்சியேற்றம் செஞ்சா கார்பாக்சிலிக் அமிலம் வருது, மென்னோட்சியேற்றம் செஞ்சா ஆல்டிஹைட் வருது. அது விளங்குதா பிள்ளை? உங்களுக்கு விளங்கும் நான் நம்புறேன். சரியா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை எழுதணுமே. முதலாவது இதில் ஆல்கஹால், ரெண்டாவது முதல் ஆல்கஹால் மென்னோட்சியேற்றம் பண்ணா என்ன வரும்? ஆல்டிஹைட் வரும். அதையும் ஆல்டிஹைட்டையும் ஆக்சிடேட்டோம்னா கார்பாக்சிலிக் அமிலம் வரப்போகுது. சரியா? முதல் ஆல்கஹால் நம்ம என்ன உதாரணம் எழுதுவோம்? CH3 CH2 CH2OH தான் முதல் ஆல்கஹால். இவரை வந்து நாம மென்னோட்சியேற்றம் செஞ்சா என்ன வரப்போகுது? அதுக்கான ஆல்டிஹைட் வரப்போகுது. கீட்டோன் வருமா? இதான் क्वेश्चन. முதல் ஆல்கஹாலை நாம மென்னோட்சியேற்றம் செஞ்சா ஆல்டிஹைட் மட்டும்தான் வரும். கீட்டோன் வருமா? வராது. இதை வச்சு தான் நாம என்ன செய்வோம்? எக்ஸாம்ல ஸ்ட்ரக்சர்ல இப்போ ஆக்சிடேஷன் போது கீட்டோன் வருதுண்டா அப்ப முதல் ஆல்கஹாலை இருக்காது. அப்படிதான் நீங்க ட்ரிக்கியா யோசிக்கணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்டா தியரியை விளங்கி இருப்போம். அப்ப இது என்ன? முதல் ஆல்கஹால் தானே. முதல் ஆல்கஹால் இப்போ என்னவா மாற போகுது? ஆல்டிஹைடா மாற போகுது. ஆல்டிஹைடையும் முடிச்சு ஆக்சிடேட்டோம்னா என்ன நடக்கும்? கார்பாக்சிலிக் அமிலம் மாறிடுவார். அப்ப முதல் ஆல்கஹால் என்னவா மாறுது? ஆல்டிஹைடா மாறுது.
இது வந்து என்ன மாறுது, கார்பாக்சிலிக் அமிலம் மாறுது. கார்பாக்சிலிக் அமிலம் மாறுது. சரியா? பாருங்க அப்போ இங்க இருந்து ஒரு இப்படி போறேன்னா இதுக்கு என்ன என்ன பயன்படுத்துவோம்? நீங்க கீழே எழுதி கொடுங்க, மென்னோட்சீட்டம் வந்து PCC. சரியா? மென்னோட்சீட்டம் இதுல எழுதுறீங்க உங்களுக்கு மென்னோட்சீட்டம். சரியா? மென்னோட்சீட்டம். இதே நம்ம ஒட்சீட்டம் தானே, அதை ஒட்சீட்டம் பண்ணி போடுங்க. மென்னோட்சீட்டம் எழுத தேவையில்லை, ஒட்சீட்டம். என்ன போடுறோம், என்ன கருவி? H plus KMNO4. அது ஒரு ஒட்சீட்டம் தானே, ஒட்சீட்டம் போடுங்க. அது மென்வென்னு போட தேவையில்லை. நம்ம ஏன் மென்வென்னு போடுறோம்? இதனால ரெண்டு கேஸ் இருக்கு. இது இப்படியும் போகலாம், இப்படியும் வரலாம். எப்படி? இப்படி முதல்ல ஆல்கஹால்ல இருந்து ஆல்டிஹைடா வந்துச்சுன்னா மென்னோட்சீட்டம். ஆல்கஹால்ல இருந்து கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு டைரக்டாவே போயிடுச்சுன்னா அதான் நாம என்ன சொல்லுவோம், அதுக்கு என்ன பயன்படுத்துவோம்? H plus KMNO4. இதுக்கு பேர் என்னது? மென்னோட்சீட்டம். சரியா பிள்ளையே? சரி, இந்த விளங்கிட்டா உங்களுக்கும்? இந்த ஒட்சியேற்ற பார்ட் விளங்கிட்டா நல்லது. உங்களுக்கு ஒட்சியேற்ற பார்ட் விளங்கிட்டு சரி. இதோட நான் இந்த வீடியோவை நான் நிப்பாட்டுறேன். அடுத்தாவது நம்ம என்ன பார்க்கணும்? இதே மாதிரி வலியற்கோலில் இந்த ஒட்சியேற்றம் பார்க்கணும், புடையற்கோல் ஒட்சியேற்றப்படாது. அதே மாதிரி இப்படி போனோமா, நம்ம இப்படியும் பார்க்க தானே வேணும். அப்போ இப்படி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? தாழ்த்தல். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? நாம ஆல்கஹால் ஆல்டிஹைடாக்கள்ற தாழ்த்தலை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது வலியற்கோல்ற ஒட்சியேற்றத்தையும் பார்த்துட்டு அதில் தாழ்த்தலையும் பார்ப்போம். சரியா? இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கும் வரை பாய்.